ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கம்பு லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ கம்பு எடுத்து வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த கம்பு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் 1 கப் பொட்டுக்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது எல்லாத்தையுமே வறுக்கணும். பொட்டுக்கடலை வறுந்ததுக்கு அப்புறமா அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்திருக்கேன். நீங்க டெசிகேட்டட் கோகோனட் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கிட்டு வறுத்து வச்சிருக்க கம்பை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வறுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணிட்டு கம்பு மாவு கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாவு கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். நான் இந்த மாவு கூடயே நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இது வீட்லயே நட்ஸ் பவுடர் அரைக்கிறப்போ அதை சலிச்சு எடுத்தது அந்த பெரிய தோல் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு நட்ஸ் சேர்க்கணும்னா நட்ஸ் தனியாக வறுத்துட்டு அது கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சி பவுடரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதில் நாட்டு சக்கரை 1/2 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட இதுக்கு பதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது கம்பி பதம் தேவையில்லை, இந்த பாகுக்கு நல்லா கொதிச்சா போதும். அது கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாகு எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பு மாவில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பாகு சேர்க்குறப்ப ரொம்ப இலகலாயிட்டா லட்டு பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான பதத்தில் மாவு கலந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் லட்டு பிடிக்கிறப்போ லட்டு காலியாகிற வரைக்கும் உடையாமல் இருக்கும். நீங்கள் இதை ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போனால் கூட லட்டு நம்ம எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி உடையாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி கம்பு லட்டு ரெடி. இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.